ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னும் நீங்கள் ஃப்ரம் கோவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நாம் வீக்கெண்ட் ஸ்பெஷலாக கோழி மிளகு வறுவல் எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த கோழி மிளகு வறுவல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு 1/2 கிலோ சிக்கன், பிராய்லர் சிக்கன் எடுத்திருக்கேன். நல்ல பெரிய பீஸாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் எதுக்கு சேர்த்துக்கிறோன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். சிலருக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மிளகுல தான் செய்ய போகிறோம் இந்த சிக்கனை. சிலருக்கு வயிறு எரியும் மிளகு மட்டும் சேர்த்துக்கிட்டா, அதனால தான் 2 துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 10லேருந்து 15 பல் பூண்டு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நாம் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சிக்கனோட சேர்த்துட்டு இந்த 1/2 கிலோ சிக்கனுக்கு 2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த 1/2 கிலோ சிக்கனுக்கு 2 ஸ்பூன் மிளகுத்தூள் மீடியமான காரத்தில் இருக்கும். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணுன்னா ஜாஸ்தியாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணுன்னா கொஞ்சமாக குறைச்சி போட்டுக்கோங்க. சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு சிக்கனை நல்லா பெரட்டி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு சோம்பு நல்லா வெடித்த உடனே 3 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டுக்குங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாற வரைக்கும் வதக்கலாம். இந்த சிக்கன் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எண்ணெயில் தான் வேக போகுது. அதனால் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், அதனால தான் இவ்வளவு நுர வருது. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் ஊற வச்சுருக்க சிக்கனும் நல்லா ஊறி இருக்குது. சிக்கனை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சிக்கனை கிளறி விடுங்க. இந்த சிக்கன் வேகிறதுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். நம்ம இந்த சிக்கனுக்கு தண்ணியும் ஊற்ற போகிறது கிடையாது. இந்த சிக்கன் நல்லா ட்ரை ஆன உடனே சிக்கன்லேருந்து நிறைய தண்ணி விட ஆரம்பிக்கும். அப்போ மூடி போட்டு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் நல்லா கிளறி விடுங்க. அப்பப்போ கிளறி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கிளறிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் அப்பப்போ கிளறி விட்டு வேக விடலாம் சிக்கனை. இந்த கோழி மிளகு வறுவலை நீங்கள் செமி கிரேவியாக கூட செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. இந்த தண்ணி ட்ரை ஆகையில் சிக்கன் நல்லா வெந்துடும். இந்த கோழி மிளகு வறுவல் ஒயிட் ரைஸோட பிசைஞ்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணிக்கு சைடிஷாக சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இன்னொரு 2 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நாம் நல்லா பெரட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நாம் ஊற்றின நல்லெண்ணெய் ஃபுல்லாக வெளியில் வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா ட்ரையாக விட்டுறலாம். இப்போ சிக்கன் நல்ல பூ மாதிரி வெந்திருக்கு. ரொம்பவே டேஸ்டான காரசாரமான கோழி மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீக்கெண்ட் ஸ்பெஷலாக நீங்கள் இந்த சண்டே இந்த கோழி மிளகு வறுவல் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம கோழி மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை தூவி நல்லா கிளறி விட்டு எடுத்துடலாம். ரொம்பவே காரசாரமான அட்டகாசமான டேஸ்ட்டில் கோழி மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரம் கோவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.